பங்குச்சந்தைய பத்தி சோஷியல் மீடியால நெறைய பேரு இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற விதமா செபி சமீபத்துல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். பங்குச்சந்தைய பொறுத்தவரைக்கும் நெறைய பேரு இப்ப தான் கத்துக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நம்ம மேக்ஸிமம் YouTubeல இல்ல Facebookல இந்த மாரியான இடங்கள்ல தான் அது என்ன அப்படி ஒரு ஸ்டாக் எப்படி வாங்குறது, எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாமே நமக்கு ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிதி சம்பந்தமான ஆலோசனை வழங்குற நபர்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்க வருது. ஆனா, இந்த நபர்கள்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதன் மூலமா அவங்களோட மக்கள, அதாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ வந்து தவறா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு செபி குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பா கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான ஒரு அறிக்கையில செபி ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எதிரா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேப் ஆஃப் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமூக வலைத்தள பக்கத்துல, அதாவது எக்ஸ் தளத்துல இயங்கக்கூடிய ஒரு பேஜ் இவங்க. இவங்க என்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு முதலீட்டாளர்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் குடுக்குற மாதிரியான ஒரு பேஜா செயல்பட்டுட்டு இருக்காங்க. இத கவனிச்ச செபி இந்த பேப் ஆஃப் சார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க இந்த ஸ்டாக் வாங்குங்க. இது வாங்குறதுனால உங்களுக்கு இவ்ளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள தவறா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதனால அவங்கள நம்பி முதலீடு செய்யற மக்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி செபி இந்த மாதிரியான ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபின்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க மக்களை எஜுகேட் பண்ணலாம். ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்குறது, ஒரு கம்பெனில நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு மக்களை எஜுகேட் பண்ற விதமா அவங்க என்ன கண்டென்ட் வேணாலும் கொடுக்கலாம். மக்களுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குங்க, இவ்வளோ நாள்ல இவ்வளோ ரிட்டர்ன்ஸை இது கண்டிப்பா கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான கேரண்டி கொடுக்குறதோ இல்ல ஸ்டாக்கை பரிந்துரைக்கிறதோ செய்யவே கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இந்த கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அவருக்கு ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவர் கொடுக்குற ஒரு சஜஷன் மூலமா ரொம்ப ஈஸியாவே அவரால் ஷேர் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்கவோ இல்ல விற்கவோ செய்யாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர் ஒரு நபரால ஷேர் மார்க்கெட் கம்ப்ளீட்டா இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செபி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சருமே ஸ்டாக் சஜஷன் கொடுக்க கூடாது, ஸ்டாக்கை பத்தின எஜுகேட்டிவ் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான் போடலாம் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு செபி சமீபத்துல கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பேப் ஆஃப் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரூப்புக்கும் செபி இந்த மாதிரி தான் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு பங்குச்சந்தை பத்தின விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த குரூப்பை சேர்ந்த 7 பேருக்குமே இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களால முதலீட்டாளர்கள் நஷ்டம் அடைஞ்ச 17.2 கோடி ரூபாயும் திருப்பி முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் இந்த பேஜை சேர்ந்த 7 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த பேஜை சேர்ந்த 7 நபர்கள்ல முக்கியமான நபருக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதமும் மற்ற நிறுவனங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு செபி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது மற்ற இன்ஃப்ளூயன்சர் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செபியினுடைய அறிவுறுத்தலை மீறி யாரு நடந்தாலுமே இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் அவங்க மேல எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் செபி அறிவுறுத்திருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியால தான் இந்த ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் கத்துக்கிறீங்களா? நீங்க எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.